ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல்டிலைட். இன்றைக்கி நம்ம சமையல்டிலைட் சேனலில் கோதுமை மாவு வச்சு எப்படி குலோப்ஜாம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவு குலோப்ஜாம் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுமே ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த மாவை ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே மாவை வறுத்து விடுங்க. மாவோட கலர் மாறிடக்கூடாது, ஆனால் மாவில் சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு மாவை வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை வறுத்துட்டு சேர்க்கும்போது குலோப்ஜாமில் மாவோட பச்சை வாடை இருக்காது. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப்பு ரெடி பண்ணுறதுக்காக கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த சுகர் சிரப்பு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் தூள் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீனி நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த சுகர் சிரப்பை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு ஒட்டணும். கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை. இந்த அளவுக்கு சுகர் சிரப்பு கெட்டியாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவும் ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. கையில் தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் மாவு பிசைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ இதில் 10 ரூபா பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை பால் பவுட்ரு வீட்டில் இருக்குன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்ததுமே நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குலோப்ஜாமில் நெய் பால் பவுடர்லாம் சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாவை பிசைய ஆரம்பிங்க. பால் சூடோடு இருக்கக்கூடாது, நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாவு பிசையும் போது எடுத்ததுமே பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்பவும் தனியாக போயிடக்கூடாது. குலோப்ஜாம் மாவு நீங்கள் பிசைஞ்சு எடுத்ததுமே உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஊற வைக்கலாம் தேவையில்லை. ஆப்ப சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த குலோப்ஜாம் நல்லாவே சாஃப்டாக வரும். குலோப்ஜாம் மாவு நீங்கள் உருட்டும் போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குலோப்ஜாம் விரிசல் விழுகாமல் நல்லா உருட்டுறதுக்கு வரும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு விரிசல் எதுவுமே விழுகாமல் நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா மாவும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் குலோப்ஜாம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. இப்போ குலோப்ஜாம் போடையிலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு மிதமான சூடாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள மாவும் நல்லாவே வெந்து வரும். இப்போ குலோப்ஜாம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. இந்த குலோப்ஜாம் பொரிச்சு எடுத்ததுமே உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. இந்த குலோப்ஜாமை சுகர் சிரப்பில் சேர்த்ததுமே எடுக்காமல் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த குலோப்ஜாம் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இந்த குலோப்ஜாம் நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கறனால இதோடைய சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கோதுமை மாவு குலோப்ஜாமை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு எப்படி குலோப்ஜாம் செய்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த குலோப்ஜாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல்டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.